ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எபிரேயர் 11:30. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் செய்யும் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு போதகர் ஞாயிறு பள்ளி மாணவர்கள் வேத அறிவை எந்த அளவு பெற்றிருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக ஜூனியர் பிரிவு வகுப்பில் சென்று ஒரு மாணவனிடம் எரிகோ மதிலை விழச் செய்தது யார் என கேட்டாராம். அந்த மாணவனோ பயத்துடனே சத்தியமாக நான் செய்யவில்லை என்றாராம். மாணவனின் பதிலால் அதிர்ச்சி அடைந்த போதகர் ஆசிரியரிடம் கேட்டாராம், எரிகோ மதிலை இடித்தது யார் என்று கேட்டால் நான் செய்யவில்லை என்கிறான் என்றார். அதற்கு அந்த ஆசிரியர், அவன் மிக நல்ல பையன் ஐயா, அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் என்றாராம். குழப்பமடைந்த போதகர் பையனையும் ஆசிரியரையும் வேதபாட பள்ளி செக்ரட்டரியிடம் அழைத்து சென்று கேட்டாராம். செக்ரட்டரியோ, ஏதோ நடந்து விட்டது ஐயா, அதை திருப்பி கட்ட எவ்வளவு செலவாகும் என சொல்லுங்கள், நான் கட்டித்தர ஏற்பாடு செய்கிறேன் என்றாராம். வேதாகம பள்ளியின் தரம் இந்த அளவுக்கு இருந்தால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்று வாக்களிக்கப்பட்ட கானானை நோக்கி சென்ற இஸ்ரவேல் மக்கள் இடையிடையே பல போராட்டங்களையும் துன்பங்களையும் தடைகளையும் சந்திக்க நேர்ந்தது. இப்படியாக வந்த தடையில் ஒன்று எரிகோ மதில். இந்த மதிலை தவிர்த்து இஸ்ரவேல் மக்கள் பட்டணத்தை கைப்பற்ற வேண்டியது. அவர்களை வழிநடத்தி சென்ற யோசுவா ஆயுதங்களை கொண்டு மதிலை தாக்கும்படி சொல்லவில்லை. தேவனுடைய கட்டளையின்படி உடன்படிக்கை பெட்டியை சுமந்த வண்ணம் 7 நாள் சுற்றி வந்து 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்து எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்க சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து செயல்பட்ட போது கர்த்தர் தடையாக நின்ற மதிலை தகர்த்தெறிந்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று உன் வாழ்க்கையிலும் எரிகோவை போன்று பல தடைகள் எழும்பியுள்ளதா? எப்படி நான் இதை மேற்கொள்வேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என கலங்குகிறாயா? அன்று விசுவாசத்தோடு தங்களை அழைத்த தேவன் கைவிடாது நடத்துவார் என கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட தேவ ஜனத்தை போல விசுவாசத்தோடு தேவனை நோக்கி உங்கள் விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். சூழ்நிலையை அவரிடம் சொல்லுங்கள். அப்பொழுது உன் வாழ்க்கையில் கர்த்தர் தடைகள் யாவையும் நீக்கி போக பண்ணுவார். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். தடைகளை தடுத்தெறிகிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டள்ளி இக்கட்டுகள், வேதனைகள், தடைகளின் மத்தியிலும் நீரே எங்களை நடத்தியறோம். அன்பான தேவனே, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற மக்களுக்கு, திருப்தி இல்லாமல் பயத்துடன் வாழும் மக்களுக்கும் அவர்கள் தத்தளிப்பை மாற்றி தேவரீர் உங்க வார்த்தையால் தேர்தல் அடைய செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் துன்பமான நிலையை மாற்றி கண்ணீரை துடைத்து நாங்கள் துன்பப்பட்ட நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க. எங்களுக்கு எதிரான மலை போல இருக்கும் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொண்டு வாழ அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களின் வறுமை, வேதனை, துன்பம், துயரம், மனச்சோர்வுகள், கடன் சுமைகள், சரீர பலவீனங்கள் நீக்கி ஆறுதல் அடையும்படி செய்து துயர் துடைத்து ரட்சித்து சமாதானமான மகிழ்ச்சியாக வாழ தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். அவர்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு இருக்கும் தடைகளை தேவரீர் அகற்றி ரட்சிப்பில் கழிவுற தயவு செய்தலை ஜெபிக்கிறோம். ஆண்டு தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி தந்து சரீர பலவீனங்கள் நீக்கி கவன சிதறல்களை கொண்டு வரும் பிசாசின் கிரியைகளை துரத்தி ஆண்டவர் தாமே நல்ல சுகத்தையும் ஞானத்தையும் தந்து உற்சாகமாக படித்து தேர்வுகளை சிறப்பாய் எழுதி சிறந்த வெற்றி அடைய தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்கிற பிள்ளைகளை தீய கண்களுக்கும் உலக இச்சைகளுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள தேவரீர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். விபத்துகளில் பாதிக்கப்பட்டு பற்பல வியாதிகளினால் மருத்துவமனைகள் சிகிச்சை பெறுகிறவர்கள் ஆரோக்கியம் சுகம் பெற்று வாழ ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடிப்பழக்கத்தினால் சீரழிய மக்கள் விடுதலை பெறவும், பலவித சூழ்நிலைகளினாலே குடும்ப சமாதானத்தை இழந்து தவிக்கிறவர்கள் சமாதானம் அடையவும் ஒற்றுமையாக வாழவும் தேவரி இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் பெருகி வரும் கலாச்சார சீரழிவுகளினாலே பாதிக்கப்படும் குடும்பங்களும், கஞ்சா, கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களினாலே தாக்கப்படும் பள்ளி மாணவர்களும், இளவயதுள்ள பெண்கள், ஆண்கள் அனைவரும் தீமைக்கு விலக்கி காக்கப்படவும் சமாதானமான ஜீவிதம் செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் ரட்சிக்கப்படவும், ஆளுமை பணியில் இருக்கும் பிரதமர், ஜனாதிபதி, ஏனைய மந்திரிகள், IAS, IPS, IFS அதிகாரிகள் ரட்சிக்கப்படவும், ஜாதி மத பேதமின்றி மக்களை வழிநடத்தவும், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சமாதானத்தோடு தங்கள் பணிகளை செய்ய மத்திய அரசால் பாரபட்சமின்றி மாநிலங்களின் தேவைகளை சந்திக்கவும் தேவரி வழிநடத்திட ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மிஷினரிகளை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தவும், அவர்களை பாதுகாத்து தேவைகளை சந்திக்கவும், அவர்கள் குடும்பம் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற சகோதரிகள் சஞ்சலம் சந்தோஷமாக மாற பண்ணி ஆசீர்வதித்திடவும், கடன் சுமையில் சிக்குண்டு
அவமானத்தோடு வாழுகிறவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கு தேவன் இரக்கம் செய்திடவும், பிரசவத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் சுகப்பிரசவத்தை தந்திடவும், உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில் இரவும் பகலும் ஜபித்து வரும் மக்களின் கண்ணீரின் ஜபத்திற்கு ஏற்ற நேரத்தில் நல்ல பதில் தந்து ஆசீர்வதிக்கவும் ஜபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஏற்ற பதிலை தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களு நல்ல பிதாவே, ஆமென்.